திருச்செந்தூர் டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் கல்வியியல் கல்லூரி உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு. வேட்பு மனுவில் சொத்து விவரங்களை மறைச்சதா முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான ஸ்டாலினுக்கு எதிராக பதியப்பட்ட வழக்கில் இந்த வழக்கு இப்போ வாபஸ் பெறப்பட்டிருக்கு. கொளத்தூரில் போட்டியிடும் போது சொத்து விவரங்களை மறைச்சதா இந்த வழக்கு பதியப்பட்டது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோட இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ். சுரேஷ். வணக்கம் சுரேஷ், வழக்கின் பின்னணி என்ன? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட திமுக தலைவர் ஸ்டாலின் தாக்கல் செஞ்ச அந்த வேட்புமனுல திமுக அறக்கட்டளையுடைய நிர்வாகியாக இருக்கிறதையும் அறக்கட்டளைக்கு சமீபத்துல செங்கல்பட்டு பக்கத்துல 2,20,00,000 ரூபாய் செலவு 2,27,00,000 ரூபாய் செலவுல நிலம் வாங்கினதையும் மறைச்சிருக்காங்க. அதனால இது சம்பந்தமா விசாரணை நடத்துறதுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிடணும் அப்படின்ற கோரிக்கையோட தேசிய மக்கள் சக்தி கட்சியினுடைய வேட்பாளர், அதே தொகுதியில போட்டியிட்ட வேட்பாளர் சிவஞான சம்பந்தம் அப்படிங்கிறவர் உயர்நீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் செஞ்சிருந்தாரு. இந்த வழக்கு தலைமை நீதிபதி தர்மாதிகாரி நீதிபதி அருள்முருகன் அடங்கிய அமர்வுல விசாரணைக்கு வந்தப்ப அறக்கட்டளை சொத்து விவரங்களை மறைச்சது குற்றம், அதனால இது சம்பந்தமா விசாரிக்கணும் அப்படின்னு மனுதாரர் தரப்புல வலியுறுத்தப்பட்டது. தேர்தல் ஆணையம் தரப்புல இது சம்பந்தமா மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்துலதான் தனிநபர் புகார் மனு தாக்கல் பண்ண முடியும் என்று விளக்கம் அளிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி வேட்புமனுல தனிப்பட்ட சொத்து விவரங்களை மட்டும்தான் தெரிவிக்கணும், அறக்கட்டளை சொத்து விவரங்கள் தனிப்பட்ட சொத்துக்கள் ஆகாது. அந்த அடிப்படையில தனிப்பட்ட முறையில இந்த சொத்துக்களுக்கு சம்பந்தம் இருக்கிறதுங்கிறத நிரூபிக்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரங்களும் தாக்கல் செய்யலைங்கிறதுனால இந்த வழக்கை ஏத்துக்க முடியாதுன்னு நீதிபதிகள் மறுத்தாங்க. இதையடுத்து இந்த வழக்கை திரும்ப பெற்றுக் கொள்வதாக மனுதாரர் தரப்புல தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அதை ஏற்றுக்கொண்டு இந்த வழக்கை தள்ளுபடி செஞ்ச நீதிபதிகள் இது சம்பந்தமா நீங்க சட்ட நிவாரணம் தேடிக்கொள்ளலாம் சொல்லி அனுமதி அளித்து உத்தரவிட்டிருக்காங்க. நன்றி சுரேஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. திருச்செந்தூர் டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் கல்வியியல் கல்லூரி உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு.